இன்றைக்கி காலையில் வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் செஞ்சுருந்தேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா சமைக்க முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஹோட்டல்லே வாங்கிக்கிட்டோம். அது தமிழ் ஹோட்டல் தான். வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் ரசம், மோர், மீன் குழம்பு, அப்பளம், அப்புறம் கூட்டு, பொரியல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கும் இந்த கடையில். ஆக்சுவலாக பீட்ரூட் பொரியல், அப்புறம் கோஸ் கூட்டு, அப்புறம் சாம்பாரில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு. சாம்பார் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வத்த குழம்பு அதோடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் இருந்தது. மீனில் வந்து மண்டை தான் வச்சுருந்தாங்க. மண்டை, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் எல்லாமே இருக்கும். ஈவினிங் வந்து சத்து மாவு ஊர்லேருந்து கொண்டு வந்தது இருந்தது. அதை வந்து சரி கொலக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம சூடான தண்ணி தான், கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். நான் திருவண்ண தேங்காய் தான் இருந்தது, இந்த தேங்காய் இல்லை, முழு தேங்காய் இல்லை. சரின்னு சொல்லிட்டு குழந்தை கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு அவனுக்கு தேங்காய் இருந்தால் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக அவனுக்கு உருட்டி வச்சுட்டு, மிச்சத்தில் வந்து அந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொலக்கட்டைக்கு இது மாவு பசைவோம்ல, அந்த மாதிரி பசைச்சு எடுத்து வச்சுட்டேன். இட்லி சட்டியில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி காய வச்சுருந்தேன். துணி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் வெந்துடும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக சத்து மாவு ரொம்ப பிடிக்கும். நம்ம கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சத்து மாவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது உண்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஓகே, பாய்.